அட வேகமா சுத்துமா. தள்ளி நிலையா கண்ணு பட்ட போது. ஆமா பெரிய 50 லட்சம் ரூபா கடை. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரா? போமா உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா நகரியா? யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா சும்மா இங்க சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்கக்கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிதான் ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது மீதி சிலை வாங்கிட்டு போ. என்ன கொஞ்சம் இருங்கயா. அரசாயி என்னையா வழியில என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ அதெல்லாம் பிக்காதையா. இல்ல இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய். அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால கொடுக்குறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய். சம்மதமா? வட்டியை முதல்ல ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன். ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத. சரியா? உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துரும்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. இந்தா நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம்? கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரத்துல வாங்கின கடன் திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, கீழ இருந்து கை எடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாயி, காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அத வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா இந்த காதை கொண்டாங்க. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன? ஏன் பேரையா? ஏமா இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? பாயா. இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன். ஏ அரசாயி, முக்காசாயி, முழுசாயி, கொஞ்சம் நில்லாத்தா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு உப்பிலியப்பா. என் பேரை சொல்லி கூப்பிடுறது இத கடைசி தடையா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன். இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். பரவாயில்ல, தோஷக்கார ஆம்பளையா தான் இருக்க. இது பாரு, உன் பேரை நான் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். பணம் தராளாம் பணம். தலைய பாரு, போடி. யோ, ஒன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறியே, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்பிலியப்பா. என்ன டேயா? டேய் முனிசாமி. என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி, ஒரு எட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மவஞ்சிருக்கிறிய, காசை வை. நீ இதோ வச்சிருக்க. பா 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 பா. ஆவாமா 1/2 லிட்டர். கடன் கிடன் யாராச்சும் சொன்னீங்க எனக்கு கேட்டக்கோ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா
ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய், மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ, நேரமா வந்துட்டாரு. மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காமதேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிடுமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, உன் தோலை உரிச்சு ஏன் தோல் கட்டிடுவேன். யார் பால் கறக்கிறது? அடி உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே, பெரிய சாமண்ணே, முனியாண்டி அண்ணே, குப்புசாமண்ணே, இங்க ஓடியாங்க. முனியமக்கா இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா? சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போன, என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறனா? அண்ணே, நீங்களே சப்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்ன சிறுசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேற்று ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்து பணத்தை கொடுக்குற? அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. வைத்தியர சும்மா வாயா. அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. பாரியா? அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? அம்மா கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா? அங்கயா? அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். உடைக்கிறேன். அரசாயிக்கு ரெட்டாடி சரிதானா? அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிழிக்காதீங்க, அறிவு கெட்டவங்களா. ரெட்ட நாடின்னா
கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சவுக்கால அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? இவர்தான். அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு புல்லு கூட இருக்கா? ஜாக்கிரதை. நிறுத்துப்பா. இப்படியேப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதிக்கு ஆளாகிட்டியே. யோ சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தியா விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல. உப்புலியப்பன் அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா? யோ என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மாச்சா, சாமி தான் வந்துட்டேன்.